நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க இருந்தால் ஜோதிடம், கைரேகை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கை பாதையை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி, இன்றைய தலைப்பு என்னவென்றால், பூர்வ புண்ணியம் கர்மாவாக மாறி தவிர்க்க முடியாத கடக்க வேண்டிய பாதை. சனிமேடு நீதிமன்றம், சனி நீதிபதி, தீர்ப்பு விதிரேகை, வாழ்க்கை பாதை. பூர்வ புண்ணியம் கர்மாவாக எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம சனிமேட்டை பார்த்து, சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை எங்கு ஆரம்பமாகிறது, எங்கு முடிகிறது என்பதை பார்த்து மிக தெளிவாக நம்மளுடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம நீளமாக இருக்கு பார்த்தீங்களா விரல், அதான் கர்ம விரல், சனி விரல் சொல்லுவோம். இருக்கிறதுலேயே நீளமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாமே செயல்படுகிறது என்பதற்கு தத்துவ விளக்கம் தான் அது. இந்த விதி ரேகை, இந்த சனிமேடு, இந்த சனி விரல் நீளமாக இருக்கிறது சனி விரல், அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அதற்கு வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வந்தாலும் சனி ரேகை விதி ரேகை ஆகிறது. விதி, புண்ணியம், கர்மா, விதி, இதை மூணையும் சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சனி மேட்டை பார்க்க போகிறோம். சனி மேடு என்பது நீதியை குறிக்கக்கூடிய, கர்மாவை குறிக்கக்கூடிய, புண்ணியத்தை குறிக்கக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பாதை, ஒரு வழி பாதை தான். அதை கடந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கர்ம பலன். இப்போ சனி மேடு எப்படி இருந்தால் என்ன பலன்? பள்ளமாக இருக்குதுன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுல எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. கர்மா குறைவா இருக்கு, கர்மா வேலை செய்யலை, முடிவு பண்ணிங்க. கர்மா வேலை செய்யலை, கர்மா வேலை செய்ய மறுக்கிறது அப்படிங்கும்போது, பள்ளமாக இருக்கும்போது ஏதோ கடமைக்கு செய்ய வேண்டிய நிலை. எது வேலை செஞ்சோம்னா தாமதம், தடை, தாமதம் எல்லாமே குறைவாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த மேடு உயர்வாக இருந்ததுன்னா எல்லாமே அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும், வேலை செய்கிற குணம் அதிகமாக இருக்கும், திருமணத்தில் ஆசை இருக்காது. இது சரி சமமான நிலையாக இருக்க வேண்டும். பள்ளமாகவும் இல்லாமல் அதிகமாக மேடு இல்லாமல் சரிசமமாக இருந்தால் புண்ணியம் சிறப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய கர்ம பலன் நன்றாக இருக்கிறது. இந்த மேட்டில் நல்லா கிளியராக இருந்ததுன்னா கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மேட்டில் அதிர்ஷ்டம், புண்ணியம் அதிகமாக இருக்கிறது என்றால் சதுரம் இருக்க வேண்டும். இந்த சனி மேட்டில் சதுரம் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. சனி மேட்டில் சதுரம் மட்டுமே நல்ல முழுமையான பாதுகாப்பை கொடுத்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. மித்த எந்த ரேகை இருந்தாலும், திரிசூலம் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் தெய்வ அனுகிரகம், தெய்வ அனுகிரகத்தால் புண்ணிய பலனால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. அதிகாரம் உள்ள ஒரு பதவி, குருமேடு பக்கம், சூரியமேடு பக்கம் புகழ், உழைப்பு, சனி உழைப்பு, இது மூணும் சேர்ந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சதுரம், அதுக்கு அடுத்தது திரிசூலம், அதுக்கு அடுத்தது ஒரு பிளஸ் குறி மாதிரி இருந்ததுன்னா, பிளஸ் குறி மாதிரி இருக்கணும். இந்த ரேகையில் தடை கோடு இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு தடையை காண்பிக்கும். மித்த எந்த ரேகை இருந்தாலும் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். கெடுதல்களை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம சனி மேட்டில் இப்படி கிரில் மாதிரி இருக்குது, இப்படி கிரில் மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு தடைப்படும். விபத்து, தடை, தாமதங்கள், எது எடுத்தாலும் தாமதமாக கிடைக்கும். கருப்பு புள்ளி கஷ்டம், தீவு உங்களுக்கு பொருளாதார தடையை கொடுக்கக்கூடியது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. மித்த எந்த மேட்டில் சதுரமும் திரிசூலமும் நல்ல பலனை கொடுக்கும் சார். மித்த எந்த ரேகை இருந்தாலும் 50 நல்லது கொடுக்கும், இல்லைன்னா கெட்டது கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுங்க. அது மெத்த ரேகைகளை பொறுத்து, மற்ற மேடுகளை பொறுத்து. மித்த மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மற்ற ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலனை கொடுக்கும் சார். நல்லதா கெட்டதான்னு மிச்ச கையை பார்த்து முடிவு பண்ணணும். சதுரம், திரிசூலம், இது ரெண்டும் சனி மேட்டில் நல்ல பலனை கொடுக்கும். மிச்சம் எல்லாமே 50-50 சாய்ஸ் தான். நல்லதே கொடுக்கும், இல்லைன்னா தீயதை கொடுத்துரும், தூக்கி விடும், இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி மேட்டை பார்த்துட்டோமா? இப்போ சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் புண்ணியத்தின் பலனாக
கர்மாவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டிய பாதை, தவிர்க்க முடியாத கடக்க வேண்டிய பாதையை காண்பிப்பது விதிரேகை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது சந்திரமேடு. இந்த சந்திரமேட்டுல இருந்து நேரா விதிரேகை இங்க சனிமேட்டுக்கு போயிடுச்சா, அதான் விதி. சனிமேட்டுக்கு போறது விதிரேகை. சந்திரமேட்டுல இருந்து விதிரேகை போயிடுச்சுன்னா சம்பவங்கள் நிறைய நடக்கும். வாழ்க்கை நிறைய திருப்பங்கள் நிறைந்ததாக, ஒரு புரியாத புதிராக, ஒரு புண்ணிய பலன் அதிகமாக இருக்கக்கூடியது சந்திரமேடு. சந்திரமேடு மனதில் இருந்து கர்மா சனிமேட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. கர்மாவின் கையிலே, நீதிபதி சனி பகவானுடைய கையிலே இருக்கிறது. அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க உதவி செஞ்சு வாழ்க்கையில முன்னு போறணும் சார். அடுத்தவங்க உதவி செஞ்சு, ஆனா சம்பவங்கள் நிறைய நடக்கும். சம்பவங்கள் என்ன சார், இந்த சந்திரமேடு சனிமேடு விதிரேகை போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்களே தேர்ந்தெடுப்பீர்கள். ஜாதி மதம் விட்டு காதலித்து ஊரை விட்டு ஓடி போய் ரொம்ப விமர்சையா இல்லாம சிம்பிளா கல்யாணம் நடக்கும். காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. திருமணம் ஆன பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்க தான் உங்களுடைய கையை பிடிச்சி வாழ்க்கையை ஏற்றி நல்ல உயரத்தில் உட்கார வைக்கிறது வாழ்க்கை துணையாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்தா, ரெண்டு பேரும் இருந்துச்சு வச்சுங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த ரேகையில வளைவு இருந்ததுன்னா கஷ்டம் வரும். அந்த காலத்தில் நேரா இருந்துச்சுன்னா சிறப்பான வாழ்வு, சிறப்பான உயர்வு, திருமணமான பிறகு நல்ல உயர்வு கொடுக்கக்கூடியது. அப்படி இல்லை சார்னா வெளிநாடு போவாங்க சார். வெளிநாடு போய் வெளிநாட்டில் வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பு, உயர்ந்த பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு. மக்கள் செல்வாக்கு, சந்திரன் என்பவர் மக்கள் உதவி, பிறர் உதவி செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ சுக்கிரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போகுது சார். குடும்ப உதவியினால், குடும்ப உறுப்பினர்களின் உதவியினால் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா புரியும். குடும்ப உறுப்பினர்கள், இது வாழ்க்கை துணை, மக்கள், வெளிநாடு, இந்த மாதிரி போய் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது. இப்போ இந்த ரேகை இப்போ இந்த கீழே இருந்து போகுது சார். கீழே இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கு, வாழ்க்கையில பண தட்டுப்பாடே இருக்காது. வாழ்க்கையில மற்ற ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கை. இப்ப அந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா உங்களுடைய கர்மாவை நீங்களே முடிவு செய்ய போகிறீர்கள். உங்களுடைய கர்மாவை நீங்களே முடிவு செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஒரு திறமையான ஒரு பர்மனண்டான ஜாப்பு கூட போயிடுவாங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதிரி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். புத்தி ரேகைனா புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வது. கையில் நடு இடத்துல இருந்து போச்சுன்னா வாழ்க்கை சாதாரணமாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் விதி ரேகை இல்லை சார். அப்போ கர்மாவை இவங்க தான் உருவாக்கணும். புண்ணியமும் பாவமும் சரி சமமாகிவிட்டது. இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒன்று புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா ரேகை வரும், விதி ரேகை. பாவம் அதிகமாக இருந்தால் விதி ரேகை வரும். புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா விதி ரேகை நல்லா நேராக இருக்கும், தடை இல்லாமல் இருக்கும், அழுத்தம் திருத்தமாக இருக்கும். பாவம் அதிகமாக இருந்ததுன்னா உடைப்பட்டு சங்கிலி தொடர்பு, தீவு, வெட்டு, துண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா பாவம் அதிகமாக செஞ்சிருக்கீங்க. அந்த இடத்தில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சனிமேட்டுக்கு செல்லக்கூடியது விதி ரேகை. அந்த விதி ரேகையை பார்த்து புண்ணியம் செஞ்சிருக்கிறோமா, பாவம் செஞ்சிருக்கோமா, கஷ்டம் வருமா, இன்பம் வருமா, துன்பம் வருமா, எந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும் என்பதை அந்த வயதை கொண்டு நாம் முடிவு செய்ய முடியும். இப்போ இந்த ரேகை ஆரம்பிக்கிறது எங்கன்னு ஆரம்பிச்சோம், முடிகிறது குருமேட்டில் போய் முடியுது சார். அப்போ குருமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் செய்து புண்ணியத்தின் பலனாக ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிட்டும். இப்போ சனிமேட்டில் முடிஞ்சதுன்னா உங்களுடைய கர்ம பாதை படிப்படியாக உயர்ந்து ஒரு பர்மனண்டான ஒரு வேலை, உத்தியோகம், நல்ல வாழ்க்கையில் ஒரு ஸ்டேப்னால ஒரு பர்மனண்டான ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்புண்டு. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சூரிய மேட்டுக்கு போயிடுச்சு ஒரு கிளையோ இல்லை ரேகையோ சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழ், உங்களுடைய பேர் வெளியில தெரியப்படும். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிட்டும். நீங்கள் இதை செய்தீர்கள், இதனால் இந்த பலன், புண்ணிய பலன் புகழாக மாறுகிறது. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புண்ணிய பலன் அதிகாரம் உள்ள ஒரு பதவியாக போகிறது. குருமேட்டுக்கு போச்சுன்னா
சனி மேட்டுக்கே நேராக போச்சுன்னா உங்களுடைய உழைப்பு வாழ்க்கையை உயர்த்த போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா என்ன தெரியணும், பள்ளமா இருந்ததுன்னா கர்மா இல்லை, வேலை செய்ய மறுக்கிறது, கர்மா வேலை செய்ய மறுக்கிறது. சமமா இருந்ததுன்னா கர்மா சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதிகமா இருந்ததுன்னா கர்மா அதிகமா வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தனிமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயப்படுவார்கள். சமமா இருக்கிறது, சனி வீடு சமமா இருக்கிறது நல்ல நிலை, கர்மா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த விதி ரேகை புண்ணிய பலனா புண்ணிய பலனை கொடுக்க போகிறதா இல்ல பாவ பலனை கொடுக்க போகிறதா, கர்மா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அந்த கர்ம ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை. அந்த விதி ரேகையில வெட்டு துண்டு தீவு இல்லாம நேரா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆழமா நல்ல அழுத்த திருத்தமா நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புண்ணியம் நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் உயர போகிறீங்களோ, ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா நீங்களே முயற்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துடுவீங்க. சந்திரன் வீட்டிலேருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தும். திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு வெளியூர் போய் நல்ல வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கு, புண்ணிய பலன் அதிகமாக இருக்கு. அது குரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக புண்ணியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சந்திரன் வீட்டிலேருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா உழைக்காமல், அதிகமாக உழைப்பை பயன்படுத்தாமல், கஷ்டம் வரும் வந்துகிட்டு இருந்தாலும் அதிகமாக உழைப்பை பயன்படுத்தி பிறர் உதவி செய்து வாழ்க்கையில் முன் கொடுக்குறாங்க சார். இப்போ சுக்கரமேட்டிலேருந்து போதுன்னு வச்சுங்க, குடும்பம் உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன் கொடுத்துருவாங்க. இதில் சுக்கரமேட்டில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. சுக்கரமேடு என்பது குடும்பம், சனி மேடு என்பது கர்மா. அப்போ இந்த சுக்கரமேட்டிலேருந்து ரேகை சனிமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு சில நேரங்களில் ரேகை விட்டுப்பட்டு துண்டுபட்டு இருந்ததுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த செவ்வாய்மேட்லேருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் நம்ம பார்க்கணும். மேடு எப்படி இருக்கு, சனி மேட்டோட வேற மேடு சேர்ந்துருக்கா, குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி, சூரிய மேடு உயர்வா இருக்குதுன்னா புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரேகை மேடு நல்லா இருக்கணும். மேட்டில் ஏதாவது கெட்ட குறி இருந்ததுன்னா கெடுகு பலன், ஆக்சிடென்ட், விபத்து, வருமான தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரேகையில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த வயதில் பொருளாதாரம் சுத்தமாக நின்று போயிடும், தடைப்படும். கிராசிங் கோடு வந்ததுனாலும் பொருளாதாரம் தடைப்படும். வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, தொழில் விட்டு தொழில் மாறுறது. ரேகை மங்களா இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். ரேகை மங்களா லைட்டாக இருக்கிறது, உடைபட்டு இருக்கிறது, தீவு இருக்கிறது, விடுபட்டு இருக்கிறது, கிரில் இருக்கிறது, இதெல்லாம் மோசமான ஒரு பாவ அமைப்பு. அந்த வயதில் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை உங்களுடைய புண்ணிய பாவத்திற்கு தகுந்தா போல் அந்த ரேகை ஓடுகிறது. அதை நன்றாக ஓடிடுச்சுன்னா வாழ்க்கை நல்லா அழுத்தம் திருத்தமாக நல்லா போயிடுச்சுங்க. உங்களுக்கு கர்மா நல்லா இருக்கு, புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள். எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பாருங்க. ரேகை நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரேகை சரியில்லாமல் இருந்தால் வருமான தடை ஏற்படும். வருமான தடை ஏற்பட்டு கஷ்டப்பட்டு, சனி மேடு என்பது நீதிமன்றம், சனி பகவான் நீதிபதி. இந்த விதி ரேகை என்பது கடக்க முடியாத ஒரு வழி பாதை. அந்த பாதையை நீங்கள் கடந்தே ஆக வேண்டும். இதில் நல்லது செஞ்சீங்கன்னா நன்மை, நல்ல ஒரு புண்ணிய பலன் அதிகமாக சேரும். பாவம் அதிகமாக செய்தால் திரும்பவும் பாவ பலன் அதிகமாக சேர்வதற்கு வாய்ப்புண்டு. முடிந்த அளவு நம்மளுடைய ரேகை இப்போ ஒரு 30 வயசுல ஒரு நபர் பார்க்குறாருன்னா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கை ரேகை காமிக்குது. இதுக்கு மேலே அவர் முயற்சி செய்து வாழ்க்கையை நீதி, நேர்மை, தர்மத்தின் வழியை கடைபிடித்து உண்மையாக உழைத்தால் பலன் நன்றாக நடந்து, சனி பகவான் நேர்மைக்கு, அதாவது ஒரு திருத்தக்கூடிய நீதிபதி, தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதி அல்ல சனி பகவான். வாழ்க்கை என்பது உங்களுடைய புண்ணியத்தின் பலனாக ஏற்படக்கூடிய கர்மம். அந்த கர்மத்தை, அந்த வேலையை உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கக்கூடியவர். எப்படி, என்ன செஞ்சிருக்கீங்க, கெடுதல் செஞ்சிருக்கீங்களா, கொஞ்சம் சோதனை வரும். நல்லது செஞ்சிருக்கீங்களா, கொஞ்சம் நல்லது கிடைக்கும். அதே மாதிரி ரேகை விதி ரேகையிலேருந்து கிளை வருது, நிறைய கிளை வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கிளை வருகிறதோ, எத்தனை ரேகை வருகிறதோ அத்தனை வருமானம் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி மேட்டை பாருங்க, விதி ரேகையை பாருங்க, எப்படி இருக்கு, என்ன செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், உங்களுடைய கர்மா, உங்களுடைய பூர்வீக புண்ணியம் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முடிந்த அளவு உழைப்பை பயன்படுத்துங்கள். உழைத்து வாழ்வில் உயர்வதற்கு வழியை காட்டக்கூடிய ரேகை தான் விதி ரேகை.
அதில் ஏதாவது சிக்கல் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாவே அந்த ரேகை நல்லாவே மாறிடும். கஷ்டப்பட மறுப்பவர்களுக்கு இப்போ இந்த விதி ரேகை இல்லை சார், சுத்தமாக விதி ரேகை இல்லை, நீங்களே விதியை உருவாக்க வேண்டும். விதி ரேகை ஒரு சில பேருக்கு சுத்தமாக இருக்காது. அப்போ கர்ம பலம் சரியாயிடுச்சு, நீங்களே விதியை உருவாக்கணும். ஒரு சில நேரம் நல்லா வருமானம் வரும், ஒரு சில நேரம் வருமானம் வராது. அப்போ கஷ்டப்பட்டு ஒரே 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 ரூட்டில் உழைச்சோம்னா வாழ்க்கையில் முன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு விதி ரேகை பாதி அளவு வந்து நின்று போயிடும். இப்படி கீழே இருந்து வருது, பாதி அளவு நின்று போச்சு. ஒரு 30 வயசோட ஆக்சிடென்ட் விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் விதி ரேகைன்னா வருமானம் வராது, இறுதி ரேகையோட போய் நின்று போச்சு. அப்போ குடும்பத்துக்காண்டி உழைச்சிக்கிட்டே இருப்பார். 50 வயசு ஆகும்போது உழைப்பை நிறுத்தி விட்டு குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சுக்குவார். புத்தி ரேகையோட நின்று போச்சுன்னா பாதி வயசோட உங்களுக்கு வருமானம் நின்று போயிடும். விதி ரேகை வருமானத்தை காட்டக்கூடியது. விதி ரேகை இல்லைன்னா நீங்க முயற்சி பண்ணி வருமானத்தை கர்ம பாதையை உருவாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு இப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே நேரத்தில் 1000 குழந்தை பிறந்தாலும் ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். அது தப்புன்னு நான் சொல்லலை. அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் மாறுபடும். ராஜானா ராஜாவுக்கு ஒரு சேர்ந்த பலன், மந்திரினா மந்திரிக்கு தகுந்த பலன், மக்கள்னா மக்களுக்கு தகுந்த பலன், அதே மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பாடம், வாழ்க்கை பாடத்தை கைரேகை தனித்தனியாக காமிச்சிடும். ஜாதகம் என்பது பொதுவாக காண்பிக்கக்கூடியது, கைரேகை என்பது தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். கைரேகையை பார்த்தோம்னா இந்த வயசில் உங்களுக்கு துன்பம் கண்டிப்பாக வந்தே தீரும், அதை மாற்றுவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.